ரைட். தொடைகளோட சம்பந்தப்பட்ட வினாவை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கும் 60 வீடுகளிடையே, ஆகவே மொத்தம் 60 வீடுகள் சொல்லி வரணும். உணவை சமைப்பதற்கு விறகு, எரிவாயு, மின் ஆகிய பயன்படுத்தல் தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தகவல்களை வகை குறிப்பதற்காக வரையப்பட்ட ஒரு பூர்ணமற்ற விண்வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது. மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளிலும், இத சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளிலும் விறகு, எரிவாயு ஆகிய இரு வகைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப விறகும் பாவிக்கிறதாகும், எரிவாயும் பாவிக்கிற அந்த 2 வீட்டிலையும் மின் பாவிக்கப்பட்டதாக இருந்தா இந்த பகுதி தான் மின்னாக இக்கணும். இந்த பகுதி தான் யாராக இருக்கணும்? மின்னாக இக்கணும். ரைட், பாருங்க. தரப்பட்டுள்ள விண்வரைபடத்தை விடயத்தாள் பிரதி செய்து கொள்க. தொடை ஏ குறிப்பது விறகை பயன்படுத்தும் வீடுகள் எனின், அப்ப ஏன்னு சொல்றது விறகு, ஆகவே சி கட்டாயம் மின்னாக இருக்கணும். அடுத்தது பின்னு சொல்றது எரிவாயுவாக. காரணம் என்றா சீன்னு சொல்றது அந்த குரூப் விறகுன்ற குரூப்புள்ளுக்கும் வரும், எரிவாயுன்ற குரூப்புள்ளுக்கும் அது வரும். ரைட். அப்ப நாங்க ஏஎம் சிஎம் பேரிட சொன்னதால மார்க் பண்ணுவோம். முதலாவது ஏ விறகு, பி எரிவாயு, சி மின். ஏ கட்டாயம் கொடுக்கணும்னு தேவையில்லை, பிஎம்சியை மட்டும் கொடுத்தா போதும். நான் 3 பொதுவாக வினை கொள்வதற்காக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததை பாருங்க. விறகு, மின், எரிவாயு ஆகிய 3இல் ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை 5 ஆகும். ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகள் சொல்றது இந்த வெளியாலே இருக்கு 5. விறகை பயன்படுத்தும் வீடுகள் எண்ணிக்கை 24, விறகு பாவிச்சிற வீடுகள் 24, எரிவாயுவை பயன்படுத்தும் வீடுகள் எண்ணிக்கை 48. எரிவாயுவை மாத்திரம், ஆகவே எரிவாயுவை மாத்திரம்னு சொல்றது இந்த துண்டு. அப்ப எனக்கு லேசான வேலை என்னண்டா, விறகு ஃபுல்லா 24 வரும். விறகு ஃபுல்லா 24, அதோட 5 அப்ப 29. 60ல இருந்து இந்த விறகுக்குரிய ஃபுல் அமௌண்ட்டையும் இந்த 5க்குரிய அமௌண்ட்டையும் கழிச்சோம்டா சரி. ஆகவே 2வது வினாவுக்கு லேசா விட கொடுக்குறேன்டா, 60ல இருந்து 24ஐயும் 5ஐயும் கூட்டி கழிக்கணும். ஆகவே 29, ஆகவே 31 பேர்னு வரும். 31 பேர்னு சொல்லி வரும். அது என்ன? எரிவாயு மட்டும். ஆகவே எரிவாயு மட்டும் எத்தனை வரும்? 31 சொல்லி இந்த இடத்துக்கு வரும். 3வது கேள்விக்கு போ. விறகு, எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் வீடுகளை பயன்படுத்த எண்ணிக்கையாது. விறகையும் பாவிக்கிற, எரிவாயுவையும் பாவிக்கிறேன்னு சொன்னா இந்த ஏரியா. விறகையும் எரிவாயும் பாவிக்கிறேன்னு சொன்னா இந்த ஏரியா. அப்ப எனக்கு தெரியும் இந்த எரிவாயுன்னு சொல்றது மொத்தம் 48, அதுல எரிவாயு மட்டும் 31. அதை கழிச்சுட்டோம்டா சரி. ஆகவே 48ல 31 கழிச்சா 17 என்று வரும். இது இலகுவாக எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல விடையெடுக்கலுமா இருக்குது. இந்த 17 என்று சொல்றது நல்லா விளைக்கோங்க, இது 2ஐயும் சேர்த்தினாத்தான் 17. அதான் நான் பொதுவாக மார்க் பண்ணிறேன். ஏன்னா தனியா இந்த பகுதியையும் இந்த பகுதிக்கும் தனித்தனியா எனக்கு எத்தனைன்னு தெரியும். இப்ப எனக்கு ஒரு விடைக்கு வரலாம். இந்த சந்தர்ப்பத்துல இத கொஞ்சம் பாருங்க. இது 17, இது ஃபுல்லா 24, இது ஃபுல்லா 24. அப்ப இது 17ஆக இருந்தா இதே திணிக்கணும் 7ஆக இருக்கணும்னு எனக்கு ஒரு விடைக்கு வரலாம். ஆக நான் அதையும் மார்க் பண்ணி கொள்றேன். 4வது வினாக்கு போகும். 4வது வினால மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை, மின் என்று சொல்றது இது விறகு வீடு எண்ணிக்கை விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகள் எண்ணிக்கைக்கு சமம். பாருங்க, விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகள் எண்ணிக்கைக்கு சமன்டா இன்னைக்கு எத்தனை வரணும்? 7 வரும். ஆகவே இப்ப பாருங்க இலகுவாக இந்த துண்டை பாருங்க, இது ஃபுல்லா 17 வரணும், நடுவுல இரசனா 7 வரணுமாக இருந்தா பேலன்ஸ்
இத துண்டு 10ஆக இருக்கணும். இத துண்டுன்னு சொல்றது என்னத்த கேட்கிறேன்னு பார்ப்போம். விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை. விறகையும் எரிவாயும் மாத்திரம் பயன்படுத்துறேன்டா, இதுல மின் வரப்படாது இந்த ஏரியா. ரைட்டா? அப்ப நாங்க செஞ்சு கொண்டு போனது சரி. அதாவது இந்த ஏரியா. ஆகவே அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிற? 17ல இருந்து 7 கழிக்கணும். 17ல இருந்து 7 கழிச்சா 10 பேருன்னு வரும். கடைசியாக வெண்வெறி படத்தில் அவ்வீடுகளை வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக. ஆக நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்தின பகுதியை கலர் பண்ணி காட்ட சொல்லிடுறேன். அந்த பகுதியை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன், கலர் பண்ணி காட்டுகிறேன். இதுல இந்த பகுதியை கேட்கிறேன். ஆகவே இதுவும் ஒரு மிக இலகுவான ஒரு வினா. ஆகவே இந்த தடவை உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடைகள் எழுதுற முறை உங்களுக்கு